சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியத வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுஜாதா அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அம்மா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவ சிவ அன்பே சிவம். இந்த டெலிகிராம் சேனலுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். வார்த்தையை மாற்றுங்கள், வானம் வசப்படும். அதுதான் நம்மளுடைய இன்றைய தலைப்பு. நம்ம ஒரு ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே உங்களுடைய முதுகு தண்டு கொஞ்சம் நேரா இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கோங்க. கண்கள் மூடியபடி உங்களோட அம்மா அப்பாவை வணங்கி கொள்ளுங்கள். இந்த பூமிக்கு நாம் வர காரணமா அந்த தாய் தந்தையை வணங்கி கொண்டு, எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கி கொண்டு, முன்னோர்கள் மூதாதையர்கள் குல தெய்வங்களை வணங்கி கொண்டு, நமது காவல் தெய்வத்தையும் வணங்கிக் கொள்வோம். தெரிந்தோ தெரியாமலோ இப்பிறவிகளிலோ முற்பிறவிகளிலோ பிறருடைய உடலுக்கோ மனதுக்கோ உணர்ச்சிக்கோ ஏற்படுத்திய ஆறா காயங்களுக்காக மன்னிப்பை யாசிக்கிறேன். அதே போல் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் பிறர் இழைத்த ஆறா காயங்களை நான் மன்னிக்கிறேன், மறக்கிறேன், அவர்களை விடுவிக்கிறேன். மன்னிக்கிறேன், மறக்கிறேன், விடுவிக்கிறேன், மன்னிக்கிறேன், மறக்கிறேன், விடுவிக்கிறேன். இந்த ஆன்மீக பாதையின் வழியிலே சென்று என்றென்றும் இந்த தேகத்தை இளமையாக, ஆரோக்கியமாக, ஈர்ப்பு சக்தி மிக்கதாக, உற்சாகம் ஊக்கம் நிறைந்ததாக மாற்றிக்கொண்டே வருகிறேன். இந்த சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதன் விளைவாக இந்த தேகத்தை சுத்த தேகமாக, பிரணவ தேகமாக, ஞான தேகமாக, சிவ தேகமாக, ஸ்வர்ண தேகமாக மாற்றி அமைக்கும் வல்லமை இறைவன் எப்பொழுதும் எனக்கு அருளட்டும்னு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை வைங்க. ஆழ்ந்த ஒரு சுவாசம் எடுத்து கைகளை மேல பண்ணி கைகளை உரசி முகத்துல கண்கள்ல ரெடியபடி தளர்வாக அமர்ந்து கொள்ளுங்கள். வார்த்தையை மாற்றுங்கள், வானம் வசப்படும். வார்த்தையை மாற்றினால் ஏன் வானம், எப்படி வானம் வசப்படும் அப்படின்னு நம்ம சயின்டிபிக்காவும் பார்க்க போறோம். எப்படி இந்த செய்தியை நமக்கு ரொம்ப அழகா கொடுத்துருக்குறாங்க மகான்களும் சரி, ஞானிகளும், நம்மளோட எபிக்ஸ், நம்மளோட சனாதன தர்மம், இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லயுமே இந்த வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு பாடல் ஸ்லோகம் கூட இருக்கு. தியான மூலம் குருர் மூர்த்திம், பூஜா மூலம் குருர் பதம், மந்திர மூலம் குருர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குருர் கிருபான். மந்திர மூலம் குருர் வாக்கியம், குருவோட வார்த்தை தான் நமக்கு மந்திரத்துக்கெல்லாம் மூலமான ஒரு விஷயம் அப்படின்னு. அப்ப பாருங்க, நம்மளுக்கு எத்தனை வார்த்தைகள், நமக்கு எல்லா வார்த்தைகளுக்கும் ஆதி வார்த்தை எது அப்படின்னாக்கா பிரணவ மந்திரம் தான், ஓம்காரம் தான். சோ இப்ப இந்த வார்த்தையே மாற்றினால் வானம் வசப்படும் அப்படின்னா, நீங்க வானம் அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஸ்பேஸ். ஓகே, இந்த வார்த்தைகள்ல என்ன நடக்குது, ஒரு வார்த்தைய நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப வேர்டு எக்ஸ்பிரஸ் பண்ணும்பொழுது அந்த வேர்ட்ல என்ன வருது, அந்த ஒலியை கொடுக்கும் பொழுதுனாக்கா இட் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட்டிங். சோ என்னவா சொல்லி நீங்க ட்ரம்ம பீட் பண்றீங்களோ, இப்ப தகர ட்ரம்ல வச்சு நான் ஒரு தட்டுன்னு தட்டுறேன்னா அதுக்கான சவுண்ட் வரும். ஓகே, ஒரு கடம்ல வச்சு தட்டுறேன் அப்படின்னா அதுக்கான சவுண்ட் வரும். மேளத்துல வச்சு தட்டேன்னா அதுக்கான சவுண்ட் வரும். கிட்டார் எடுத்து வாசினா அதுக்காக சவுண்ட். சோ எது ஒன்ன நம்ம இங்க அதிர வைக்கிறோமோ அதற்கான ஒலி அலைகள் இங்க இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற இந்த ஸ்பேஸ்ல பர்வேட் ஆகுது, ஊடுருவி செல்லுது. ஓகே, சோ அந்த மாதிரி ஊடுருவும் பொழுது நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த ரிப்பிள், நம்ம வாழும் இந்த பிரபஞ்சம் எப்படி கோள வடிவில் இருக்கு, எது ஒண்ணு துவங்கினாலும் மீண்டும் துவங்கின இடத்துக்கே சேர வேண்டியது விதி. அதனால கவலைப்படாத, எல்லாம் ஒரு சுத்தி இங்கதான் வந்தாகணும் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். சோ தேர் எங்க வேணாலும் ஓடட்டும், நிலைக்கு வந்துதானே ஆகணும் அப்படின்னு, புறப்பட்ட இடத்துக்கு எல்லாமே இங்க வந்துதான் ஆகணும். அதனால நம்மளுடைய வார்த்தைகள் எங்கேருந்து புறப்படுது அப்படின்னாக்கா, நம்ம கிட்டே இருந்து நம்மளோட இன்டென்ஷன்ல இருந்து அந்த வார்த்தைகள் புறப்படும் பொழுது அதுக்கான
ரிசல்ட்டை திருப்பி அது நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது, என்னவா வைப்ரேட் ஆகும். இது நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்றேன். பர்சனலா நான் இப்படிதான் பண்ணியிருக்கேன், நான் இதுல ரிசல்ட் எடுத்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்துலயும் எல்லா டாபிக்லயுமே கவர் பண்ணும்போது அப்படிதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அந்த வகையில என்னோட லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட மேரேஜ். ஓகே, என்னோட மேரேஜ் வந்து 1988ல நடந்துச்சு. லவ் மேரேஜ் தான். அப்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் லவ் மேரேஜ்ங்கிறது. ரொம்ப நினைச்சே இன்னைக்கெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. 35 இயர்ஸ் பேக் எல்லாம் வந்து இது சிம்ம சொப்பனம் தான். அதுவும் நான் பிராமின்னு, என் ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைமார் கேஸ்ட், சான்ஸே கிடையாதுங்க. ஈவன் நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணதே நான் தான் அவருக்கு. அப்ப அவர் வந்து பெரிய கும்பிடு எடுத்து போட்டுட்டு நாளை விட்டுற சாமி, ஒத்துக்கவே மாட்டாங்க உங்க வீட்டுல, இதெல்லாம் ஆசைப்படாது, வேணான்னு ஓடி விட்டாரு. உங்க வீட்டுல ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு. அது எப்படி ஒத்துக்காம போவாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி. இல்ல, இது நடந்தே தீரும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் சொன்னேன், கண்டிப்பா ஓடிலாம் போறதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், வீட்டுக்கு தெரியாம இது பண்றது அதெல்லாம் வேணாம், அவங்கதான் நமக்கு பண்ணியே வைக்க போறாங்க. அப்ப என்ன பண்ண அப்படின்னாக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னுடைய தாய் தந்தை, அவருடைய தாய் தந்தை அருளாசியோடு எங்கள் இருவரின் திருமணம் நடக்குது. இது மந்திரம் மாதிரி உள்ள சப்கான்சியஸ் மைண்ட்ல ரிப்பீட் மோட்ல அது மாட்டு போயிட்டே இருக்கும். நீங்க தூக்கத்துல இருந்து இந்த அனுமாரோட ஒரு முடி எடுத்தா ராம் ராம்னு கேட்குமாங்களா, அந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது வச்சு என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா என்னோட ஒரு செல்லுலயும் மந்திரம் அதுதான் வந்திருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட தாட் வந்து இவங்க எந்த இடத்துலயும் இந்த மந்த்ராவோட நான் காயின் பண்ண இந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்தவே மாட்டேன். எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு, விஷயம் தெரிஞ்சோடனே அடிப்பாங்க. அப்பெல்லாம் அடி சர்வசாதாரணம். இப்பெல்லாம் நீங்கெல்லாம் பசங்கெல்லாம் அடிக்க முடியாது, அடிச்சுட்டா அன்னைக்கே ஓடி போயிருவாங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து அடி வதையெல்லாம் வாங்கி இருக்கிறேன் நல்லா. அடிக்க அடிக்க இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். அதான் அங்க கூத்தே. இன்னும் எப்படி அது எனக்கு என்னமோ என்னோட உள்ள இருக்கிற பீயிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இவருதான் அப்படிங்குது. இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே வேணாங்குது. நான் என்ன பண்றது? எனக்குள்ளேன்னு எனக்குள்ள ஸ்ட்ராங்கா சொல்றத வந்து அப்போஸ் பண்ணி என்னால வெளியிலேயே வர முடியல. அப்ப இதுதான் ரைட்டுன்னு என்னமோ ரொம்ப, அது ரைட்டா தப்பான்னு தெரியாது இப்ப எனக்கு அதெல்லாம். ஆனா அப்ப வந்து எனக்கு அதுதான் ரைட்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, சோ அப்ப அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி நான் காயின் பண்ணிட்டே வந்தோடனே, அப்போ எங்களோட மேரேஜ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து எங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, எங்க ரிலேட்டிவ்ஸோட மேரேஜ் நடந்துச்சு. எனக்கு வந்து நாங்க மெடிடேஷன் பண்ற குருவே வந்து எங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்து அவர்தான் வந்து அந்த திருமணத்தை நடத்தி வச்சாரு. தியானம் பண்ணிதான் எங்களோட மேரேஜே நடந்துச்சு. மந்திரம்லாம் கிடையாது, அப்போ தியானம் தான். ஓகே, பை காட்ஸ் கிரேஸ் வந்து 3 பிள்ளைகள் பெற்றெடுத்து நல்லபடியா இன்னி வரைக்கும் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் எங்க லைஃப இறைவன் அமைச்சு கொடுத்திருக்கிறார். அதுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஒரு விஷயம் எனக்கு சக்சஸ் ஆச்சு. இதுல வந்து எங்க அப்பா வந்து என்ன பண்ணாரு தெரியுமா? இங்க யாருமே வரலனாலும் பாருங்க, வந்து ஆசீர்வாதம் பண்ண முடிஞ்சவங்க திருமணத்துக்கு வாங்க, பண்ண முடியாதவங்க பரவாயில்ல, நீங்க வரலன்னா நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேனே ஓப்பனா சொல்லிட்டாரு. பிளஸ் பண்ண முடிஞ்சவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிதான் என்னோட திருமணம். அதனால எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு எனக்கு வந்து எங்க அப்பா, இப்பயும் எங்க அப்பாவை நினைச்சேன்னா எனக்கு கண்ணுல இன்னைக்கு கூட காலையில இப்ப சொல்லும்போது கூட எனக்கு தொண்டை தள்ளுது. அவரோட அந்த சாக்ரிஃபைஸ், அவர் வந்து எனக்காக அந்த செஞ்ச அந்த இது வந்து எனக்கு அந்த கிராட்டிடியூட் இந்த க்ஷணம் வரைக்கும், இந்த மொமெண்ட் வரைக்கும் அவ்வளோ ஒரு கிராட்டிடியூட். எனக்கு ஒரு லைஃபை கொடுத்தது அவர்தான் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து எங்க அப்பாட்ட சொன்னேன், நீங்க உங்களுக்கு வந்து இது சிரமம் அப்படின்னாக்கா வேணாம். ஓகே, நீங்க வந்து கஷ்டப்பட வேணாம். ஆனா எனக்கு வந்து கல்யாணமே வேண்டாம். நீ என்ன சிஏ படிக்க வை, நான் உன்னோட ஆபீஸ்ல உனக்கு ஹெல்ப் பண்றேன். எனக்கு அப்படின்னா மேரேஜே வேணாம். அவரை தவிர எனக்கு வேற யாரும் வேணாம். நீ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது பேசுவாங்கன்னு யோசிக்கிற ரைட்டா அப்படின்னா, ஆமா அப்படின்னா. எவ்வளவு நாள் பேசுவாங்கன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு. எவ்வளவு நாள் பேசுவாங்க? என்னை வந்து வீட்டுல பாலான்னு கூப்பிடுவாங்க. சோ இந்த பாலா கதை ஓடுற வரைக்கும், இந்த பாலாவோட கதை வந்து
கொஞ்ச நாள் சுவாரஸ்யமா இருக்கும். அப்புறம் ஒரு ஷீலான்னு நாளைக்கு ஒருத்தி ஒண்ணு பண்ணான்னா அப்புறம் பாலாவை மறந்துடுவாங்க, எல்லாரும் ஷீலாக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. தென் ஷீலால இருந்து மாலாக்கு போவாங்க. எல்லாரும் எதையோ சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வேற ஒருத்தரை திருமணம் செய்து கொண்டு வேறொருவரோடு நான் எப்படி வந்து உண்மையா உணர்வோட எப்படி வாழ முடியும்? நாளைக்கு அவங்களே ஒரு தப்பு பண்றாங்க, நான் அப்ப எடுத்து கேட்கறேன் அப்படின்னாக்க நீ ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு சொல்லி நாளைக்கு இதை சொல்லி கேட்பாங்க. இது தேவையில்லாத கான்ஃபிளிக்ட் வரும். எல்லாம் ஒரு நிம்மதியாவே இருக்காதுப்பா, அதுக்கு நான் திருமணமே செய்யாம இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே கட்டிக்கிட்டாரு. நீ எவ்வளவு தார்மீகமா யோசிக்கிற, இது ஒண்ணு போதும் எனக்கு, வேற யாரும் வேணாம், நான் நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் வந்து நான் திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்ட்டு உடனே அவங்க வீட்டுக்கு ஆரம்பிச்சு இது பண்ணி, மாமனாரும் ஜெம் ஆஃப் த ஜெம். ஒரு என்ன எங்க வீட்டுல போட்ட நகையெல்லாம் பாக்குறீங்களா, எடுத்து காட்ட வேணாம், எனக்கு நான் பார்த்து என்னமா பண்ண போறேன், உங்க வீட்டுல உனக்கு போட்டுருக்காங்க, என்ன வேணா போட்டுக்க சொல்லு, உங்களுக்கு எதுவுமே தேவைன்னா, நாட் ஈவன் a single penny they took from me. அப்போ இந்த மாதிரி இதுல மேஜிக் நடந்துச்சு அப்படின்னா, எவ்வளோ சேலஞ்சஸ் வரும், எத்தனையோ பேர் என்ன டிஸ்கரேஜ் பண்ணிருக்காங்க, இது நடக்கவே நடக்காது. நானும் யார் மூலமாவே எங்க அப்பாவை அப்ரோச் பண்ண பார்ப்பேன். எல்லாருமே பயப்படுவாங்க, ஏன்னா எங்க அப்பா தான் எங்க வீட்டுக்கு தாய்க்கு தலைமகன், எங்க அப்பா தான். ஸோ 10 பேருக்கு அண்ணன், ஓகேவா? அப்ப பாருங்க எங்க ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி. அப்புறம் 2 இடத்துல ஆபீஸ் வச்சிருக்கிறாரு, இந்த 2 ஆபீஸும் அவர் தான் வந்து நிர்வாகம் பண்ணது. ஆபீஸ்க்கு பாஸ் அவர், கீழே என் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் சபரிமலைக்கு போறதுல அவரு தான் குரு, அவரு கீழே 50-100 பேரு மலைக்கு போறாங்க, குருசாமி. சோ வந்து ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி 3 ஆங்கிள் அவர் வந்து ஒரு தலைமை பொறுப்புல இருந்தார். அவருக்கு நான் எவ்வளவு ஒரு சேலஞ்ச கொடுத்துட்டேன் லைஃப்ல. பட் அதையும் தாண்டி வந்து அவர் வந்து அவ்வளோத்தையும் இது பண்ணிட்டு வந்து நின்னாரு. இப்ப யாராலையுமே அவர்கிட்ட போய் பேசவே எனக்கு போய் எனக்காக போய் ஒரு பேசுறதுக்கு ஒருத்தர் கூட வரல. யாராலையும் பேச பயப்படுறாங்க எல்லாருமே. அப்ப அந்த இடத்துல எது வந்து என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கணும்னா, என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த இடத்துலயும் அந்த பீரியடு ஃபுல்லா, அந்த 5-6 வருஷம் அந்த பீரியட் எந்த கோயிலுக்கு போனாலும் எங்க போனாலும் என்னோட சிந்தனை இதை தவிர வேற எதுவுமே இருக்காது. நான் மாட்டோம், நான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பேன், எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு உள்ள வந்து இது மாட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். எங்களுடைய திருமணம் அவங்களோட அருளாசிகளோட நடக்குது, நன்றி, அவங்களோட அருளாசிகளோட நடந்தது, நன்றி, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப நடந்துச்சு. சரி, இது மட்டும்தான் நடந்துச்சா அப்படின்னாக்கா, என்னோட ஃபர்ஸ்ட் சைல்டும் எனக்கு பிறந்த குழந்தையும் வந்து அதே மாதிரி நான் வந்து என்னைக்கு பிறக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சனோ, அதே நாள் அதே குரு வந்து எங்க ஊருக்கு வந்திருந்தப்ப அதே நாள் பிறக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி அந்த குழந்தை அதே நாள் பிறந்துச்சு. February 17th கொடுத்த டேட் என்னமோ March 8th இல்ல, எனக்கு சுவாமிகள் வரணும், அவரு வராரு, 10 நாள் இங்கதான் இருப்பாருன்றாங்க. அப்ப இந்த இருக்கும்போதே எனக்கு குழந்தை பிறந்தணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் வயிற்றுல இருக்கிற குழந்தைகிட்ட சொல்லிட்டே இருக்கேன், February 17ஆம் தேதி நீ 17ஆம் தேதிக்குள்ள பிறந்துடணும். 17ஆம் தேதி காலையில கரெக்டா பனிக்கூடம் முடியுது. அது ஒரு பெரிய ஹிஸ்டரி. அது இன்னொரு நாள் அதை பத்தி பேசுறேன் நானு. இது ஆல்ரெடி வேற சேனல்லயும் நான் பேசியிருக்கிறேன். ஸோ வந்து தெரியாதவங்களுக்காக இன்னொரு நாள் இதை பத்தி, இது தனி சாப்டரா போய்க்கலாம் நம்ம. அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயம். அன்னைக்கு கரெக்டா அந்த குழந்தை வந்து அதே மாதிரி பிறக்குது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா, எனக்கு இந்த மாதிரி அப்போ பாசிட்டிவ் திங்கிங்ல அதே விஷயத்தையே அப்படியே நினைச்சுக்கிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க அந்த விஷயம் நடக்குங்க. ஆஃப்டர் மேரேஜ் நான் என் ஹஸ்பண்டை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் நான் நிறைய ஊர் சுத்துனது எங்க மாமனாரோட தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சாய் பஜனை. அவரு புட்டபர்த்தி சத்யசாய் டிவோட்டி தான். ஸோ எங்கனாலும் அவர் என்னைய கூட கூட்டிட்டு போயிடுவாரு. ஸோ அதுல எஜுகேஷன் விங்ல நான் எஜுகேஷன் கோஆர்டினேட்டராலாம் இருந்திருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க மாமனாருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி தான் நான். ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்டு, ஃப்ரண்ட், பேக்கு, டாப்பு, பாட்டம்ன்ற மாதிரி எப்போதே என்னை கூப்பிட்டவனா இருப்பார். அவர் பின்னாடியே ஓடிட்டு இருப்பேன்.
அவரு எனக்கு வந்து எங்க பாபாவுக்கு ஒரு கோயில் அமையணும் அப்படின்னு. பாபாவை பார்க்கும்போதெல்லாம் லெட்டர்லாம் எழுதி குடுப்பாங்க எல்லாரும். அவங்களோட ப்ராப்ளம்லாம் எழுதி குடுப்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனைக்காலாம் நான் போய் லெட்டர் எழுதுற வேலையே கிடையாது. எப்பொழுதுமே என்னோட லெட்டர்ல எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்காது. ஆனா நான் மட்டும் என்ன மட்டும் எழுதுவேன் அப்படின்னாக்கா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஒரு கோயில் அமையணும் அப்படின்னு மட்டும் ஒரு ஒரு லெட்டர்லயே எழுதி குடுப்பேன். இப்படி எழுதி கொடுத்துட்டு இருக்கோம். எவ்ரி டே ஆல்மோஸ்ட் 365 டேஸ்ல எவ்ரி டே ஈவினிங் 6 to 7 நான் பஜன் அட்டன் பண்ணியிருக்கேன். அது எங்கேயாவது ஹவுஸ் பஜனா இருக்கும், எங்கேயாவது நடந்துட்டு இருக்கும். Thursday அண்ட் சண்டேஸ் வந்து சமித்தில நடக்கும். சமித்திக்குன்னு ப்ராப்பரா இடம் இருக்காது. எங்கேயாவது ஒரு ஸ்கூல்ல யாரோ ஒரு வீடு கொடுப்பாங்க. போட்டோ தூக்கிட்டு போய் அன்னைக்குன்னு போய் அந்த இடத்துல விளக்கேத்தி இந்த மாதிரிலாம் தூக்கிட்டு ஓட முடியல பாபா. நீங்க எங்கேயாச்சும் உங்களுக்கு ஒரு கோயில் அமைச்சுக்கோங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே அமையணும். உங்களுக்கு வீட்டு பக்கத்துல அடுத்தது இதுதான் மைண்ட்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன எப்ப எழுப்பினாலும் எந்த தூக்கத்துல என்ன இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னாங்க, நான் என் மைண்ட்ல இது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும். சோ பாபாக்கு வீட்டுக்கு பக்கத்துலயே கோயில் அமைது கோயில் அமைதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதேதான் பிரேயர்ல இருக்கிறேன். எங்க மாமனார்கிட்ட சொல்லிட்டு இருப்பான், யாராவது இடம் நல்ல இடமா நம்ம கோயில் கட்டினா எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். கிடைக்கும் கிடைக்கும், நீதான் சொல்லிக்கிட்டே இருக்கல, நிச்சயமா கிடைக்க முடியும். சோ ஒரு நாள் சடனா எனக்கு கால் பண்றாரு. பாப்பா இங்க கொஞ்சம் கிளம்பி வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு முதலியார் ஒருத்தர். அவரு எப்ப லண்டன்ல இருந்து வந்தாலும் அவரோட பையன் வந்து இங்க வந்துட்டு டொனேஷன் எல்லாம் கொடுத்துட்டு போவாரு, பஜன்லாம் அட்டன் பண்ணிட்டு போவார் ஃபேமிலியோட. அவரு வந்து இவரு வந்து முதலியார்ட்ட போய் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பாப்பா வந்து வீடு ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ஏதாவது இடம் கிடைக்குமான்னு எங்க மாமனார் கேட்டுக்கிறாரு. கேட்டோடனே அவர் ஒரு இடத்த சொன்னோடனே அங்க போய் பார்த்தா ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் வேண்டாம், இது வந்து யாரெல்லாம் வருவாங்க மாமா, இங்கெல்லாம் வேணாம், எங்க கொடுத்தா எங்களுக்கு தனியா ஒரு இடம் கொடுங்க அப்படின்ட்டு நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த 10 மினிட்ஸ்ல திருப்பி பாப்பா கொஞ்சம் கிளம்பி வாயேன் அப்படின்றாங்க. என்னன்னு போய் பார்த்தாக்கா, வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு இடம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அது வந்து சைக்கிள் கடை இருந்துச்சு அங்க. அது ஒரு ஓட்டு வீடு, பாழடைஞ்சு போன ஓட்டு வீடு. வாசல்ல சைக்கிள் கடை, சைக்கிள்லாம் ரிப்பேர் பண்ணி பஞ்சர் ஓட்டிட்டு சும்மா சிம்பிளா ஒருத்தர் வச்சிருக்கிறாரு சைக்கிள் கடை. இந்த கடையில அந்த வீட்டை வேணா எடுத்துக்கிறீங்களான்னு, சரி ரைட் போய் பார்க்கலாம். நீங்க போன் பண்ணி சொன்னோடனே இந்த மாதிரி பக்கத்துல அந்த இடம் தரேன்னு சொல்றாரு. உடனே பார்த்தோன்னே சரி ஓகே சரி இப்ப நம்ம இது பண்ணலாம்னோடனே உடனே போட்டோ, சின்ன போட்டோ, விளக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போய் பஜன் பண்ணிடலாம். எப்படி பல நாளா பூட்டி கிடந்த வீட்டை அங்க போய் என்ன வந்து விளக்கு ஏத்து சாமிக்கு நன்றி சொல்லலாங்கிறாரு எங்க மாமனார். சரி ரைட்டு கதவை திறந்துட்டு உள்ள போனா ஃப்ரெண்ட்ஸ், யூ ஓன்ட் பிலீவ், தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் காக்ரோச்சஸ் அந்த செவுத்துலயும் தரையிலயும் ஓடுது. எனக்கு பயமா இருக்குது ஒரு பக்கம், ஆனா ஒரு பக்கம் செம ஜாலியா இருக்கு, நமக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னு. சோ வந்து அந்த கரப்பாம்பூச்சிக்கு நடுவுல போய் படத்தை வச்சோம். விளக்க ஏத்தி டேங்க் பண்ணிட்டு சூடம் காட்டிட்டு சீக்கிரமா அந்த இடத்துல பில்டிங் ரெடி ஆயிடணும் அப்படின்னு 6 to 7 monthsல டக்கு 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 டக்குன்னு அங்கங்க பணம் கிடைச்சு. நான் சொல்றது 1998ல நினைக்கிறேன். ஓகே, அப்ப வந்து பில்டிங்கை கட்டி கிட்டத்தட்ட வந்து 8 லட்சமோ என்னமோ அப்ப ஆச்சு. பணம் வசூல் பண்ணி பில்டிங் கட்டியாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பஜன் பண்ணதுக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா வந்து உட்கார்ந்து சாப்பாடு போட அந்த மாதிரி இது. அங்க ஒரு கிச்சனு, மாடியில டாக்டர்ஸ் மெடிக்கல் கேம்ப் எல்லாம் வந்தாங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் தங்கறதுக்கு ஒரு டிக்னிஃபைடா ஒரு ரூம் எல்லாம் ரெடி பண்ணி ஜம்முன்னு ரெடி பண்ணு. லெட்டர்ல வந்து எழுதிட்டே இருந்தது எங்க வீட்டுக்கு பக்கத்துலன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே தான். ஏன்னா அப்பதான் என்னால ஃபாஸ்டா போய் சர்வீஸ் பண்ண முடியும். நான் வீட்டுக்கு பக்கத்துலயே கேட்டேன். சோ ஹார்ட்லி ஒரு 2 மினிட்ஸ்ல நடந்து நான் சமைத்திக்கு போயிடலாம். அவ்வளவு பக்கத்துல எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல அமைஞ்சது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்ல நடந்த எந்த ஒரு இல்லையானால எந்த ப்ராப்ளம்னு வந்ததுன்னா என் மனசு வந்து ப்ராப்ளம் மேல போக்கஸ் பண்றதோட, ஒரு எக்ஸாம்பிள் வந்து பொண்ணே வந்து சொல்றா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஏதோ சண்டை பிரச்சனையா இருக்கு, ஒரு ஏதாவது வந்து பசங்க சொல்லுது, ஏதோ ப்ராப்ளம் சொல்றாங்க, ஏதாவது எதுனாலுமே அடுத்த செகண்ட் நான் என்ன நினைச்சுப்பேன், அவங்களுக்குள்ள ஒற்றுமை நிலவுகிறது, இல்ல அவங்களுக்கு இந்த இது வந்து சால்வ் ஆயிட்டா எப்படி அப்படின்ட்டுன்னு பாசிட்டிவான டெர்மினாலஜியை கொண்டு வந்துட்டு அந்த விஷயத்த அப்படியே நினைச்சுட்டே சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாருங்க. உடனே 1 or 2 daysல பாசிட்டிவ் ரிசல்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன பண்ண
நடந்த பிரச்சனை மேல நெகட்டிவாவே யோசிச்சு நம்ம அதை கொடுத்து நெகட்டிவ் எனர்ஜி ஒரு என்ன சொல்றது, அந்த ஃபீல்டுலயே அதை வச்சுக்க அதுல ஒரு நல்ல இதே கிடைக்க மாட்டாங்க. ஸோ எனிதிங் தட் இஸ் ஹேப்பனிங், கான்ஃபிளிக்ட், எந்த கான்ஃபிளிக்ட் லைஃப்ல வந்தாலும் சரி, எதிர்மறையா எது வந்தாலும் இம்மிடியட்டா நம்ம ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த நிலை நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு என்ன வேணுமோ அதை சொல்ல ஆரம்பிச்சோம். ஓகே, இதுக்கு நான் என்னோட பொண்ணோட மேரேஜ் கூட ஒரு கார்டு போட்டேன். ஸோ அந்த கார்ட்ல என்ன டாபிக் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, பாசிட்டிவா வேற மாதிரி வித்தியாசமா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னப்பதான் வேண்டுவதை வேண்டுங்கள் அப்படின்ற டாபிக் கொடுத்தேன். வேண்டுவதை வேண்டுங்கள். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நமக்கு சொல்ல தெரியும். அதுதான் நம்மளோட ப்ராப்ளமே. 2 குழந்தைங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க மரத்து மேல. திடீர்னு காத்து அடிக்குது, மரத்தோட அந்த கிளை முழிஞ்சிட்டு வருது. 2 குழந்தைங்களோட அம்மாவும் தோட்டத்துல போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த குழந்தைங்கள்ட்ட கூப்பிட்டு ஒரு அம்மா சொல்றாங்க, டோன்ட் ஃபால் அப்படின்றாங்க. இன்னொரு பையன்ட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, ஹோல்டு டைட்லி அப்படிங்கிறாங்க. டோன்ட் ஃபால்னு சொன்னவன் கீழே விழுந்துறான், ஹோல்ட் டைட்லின்னு சொன்னவன் பிடிச்சிக்கிட்டான். 2 பேரும் ஒரே விஷயத்துக்கு தானே சொன்னாங்க. 2 பேரும் குழந்தை உழுந்துடாம இருக்கணுங்கிறத நினைச்சாங்க, தப்பே இல்லை. ஓகே, 2 பேரும் குழந்தை சேஃபா இருக்கணும்னு நினைச்சாங்க, அதுலயும் தப்பு இல்லை. ஆனா சொன்ன வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க, மாத்தி சொல்லிட்டாங்க, டோன்ட் ஃபால் அப்படின்ட்டாங்க. விழுந்துட்டான். டோன்ட்னோடனே பிரெயின் எப்படி கேப்சர் பண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை டோன்ட்னு சொல்றாங்க அப்படின்னு அவன் பிடிச்சிக்கிட்டு இருந்ததை டோன்ட்னு சொன்னாங்கன்னு டக்குன்னு பிரெயின், நம்மளோட அட்டானமிக்ஸ் நர்வஸ் சிஸ்டம் ஒரு த்ரெட் கொடுத்தோடனே உடனே பயம் வந்துடும். பயம் வந்தோடனே அங்க என்ன சொல்றீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதோட மேட்ச் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா நம்ம தப்பு பண்ணிடுறோம். உடனே டோன்ட்னு சொன்ன உடனே அவன் கையை டக்குன்னு எடுத்துறான், கீழே விழுந்துட்டான். ஹோல்டு டைட்லி அப்படிங்கிறாங்க, அவன் கரெக்டா பிடிச்சிருக்கான், ஹோல்டு பண்ணிடுறான். சோ நம்ம எப்பொழுதுமே பாசிட்டிவான வார்த்தைகளாவே யோசிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம பிரெயின்ல கிரியேட் பண்ணணும். இட் ஹாஸ் டு பி கிரியேட்டட். நீங்க ஒன்ஸ் கிரியேட் பண்ணீங்க, இன்சிடென்ட்ல கிரியேட் பண்ணி பாசிட்டிவா உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னாக்கா, உங்களுக்கு அப்புறம் அந்த பாசிட்டிவிட்டி மேல ரொம்ப நம்பிக்கை வந்துடும். நீங்க மறந்து கூட தப்பா யோசிக்க மாட்டீங்க. நீங்க யோசிக்கும் போதே பாசிட்டிவா தான் யோசிப்பீங்க, பாசிட்டிவான வார்த்தைகள் இது பண்ணுவீங்க. கண்டிப்பா ரூட்டு பாசிட்டிவா கிடைக்கும். உடனே அது அங்க போகிறதுக்கான ரூட் கிடைக்கும், அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. அதனால கண்டிப்பா டென்ஷன் ஆகும், பயப்படுவோம், என்ன பண்ணலாம்னு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க பாசிட்டிவா யோசிச்சு பாசிட்டிவா பேசுற அந்த பேட்டர்ன்ஸை மட்டும் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, தட் வில் ஷோ யூ த ரைட் ரூட். இதுவும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், இதுவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி என்னோட சன்னோட எக்ஸாம் அன்னைக்கு நான் அவனை எழுப்புறதுல லேட் பண்ணிட்டேன். அவன் எப்ப படுத்தான்னு தெரியல. அவன் எப்போதும் மெசேஜ் போடுவான், இத்தனை மணிக்கு எழுப்புன்னு. அவன் எழுப்ப சொன்ன டைமும் மெசேஜ் போடல. எனக்கு தெரியும் எழுப்பவா வேடாமான்னு கன்ஃபியூஷன்லயே கொஞ்ச நேரத்துல நானே அவனை எழுப்புறதே மறந்து போய் 8:30க்கு பாக்குறேன், போய் எழுப்புறோம், ஐயோ புயோன்னு எந்திரிக்கிறான். மத்தியானம் தான் ஆனா எக்ஸாம். பட் அவன் ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும், இந்த டைம்குள்ள நான் படிச்சிருக்கணும், இவ்வளவு இதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிட்ட போவே பயமா இருக்கு இப்போ. சரி, காஃபியை கொண்டு கொடுத்துட்டு என்னன்னு வந்துட்டேன். உடனே என்னோட டாக்டருக்கு கால் பண்ணி, அவன் என்னாடி, அவன் ரொம்ப டென்ஷனா இருக்கானோன்னே, சரி நீ கவலைப்படாத, போனை வை, நான் வரேன் அப்படின்னு. சிஏ எக்ஸாம், 3வது எக்ஸாம் இன்னைக்கு ஃபைனல்ல. ஸோ எனக்கு அந்த பக்கம் ப்ரே பண்ணிட்டே இருக்கேன், இறைவா எல்லாமே நல்லதா இருக்கணும். அவன் இங்கேருந்து வந்தா, அவனால என்ன கோச்சிக்கவும் முடியல, ஏன்னா அவன் மெசேஜ் அனுப்பல, அதனால நான் எழுப்பல அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் இவ்வளவு படிக்கணும்னு அந்த டென்ஷன் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த இடத்துல நான் போய் எது சொன்னாலுமே, ஓமா இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணலாம்னா அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. இல்லடா நீ முன்னாடி படிச்சதானாடா, எல்லாம் உன்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும், நீ கேட்கறப்போ உனக்கு கரெக்டா கொடுக்கும்டா, பயப்படாதன்னா. இப்ப நான் போய் எதுவும் பேசவும் முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு என்னோட டாக்டர் அவர் சொன்னேன். அவளும் சிஏ தான். அதனால அவன் இங்கேருந்து வந்தோடனே, என்ன அது, எதுக்கு பயப்படுற, சரி ரைட்டு, லேட்டா எழுந்துட்டேன், இப்ப என்னப்ப இதுதான், இப்படிதான் மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்கும்டா, வா என்னதான் ஆகுதுன்னு பாக்கலாம், அடுத்த 2 hours நம்ம ப்ரொடக்டிவா நம்ம ஒர்க் பண்ணுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டா.
போயிட்டு உட்காந்து கடன்னு டிஃபன் தோசையை ஊத்தி கொடுத்தா, எங்க அம்மா இட்லியை வந்து ஊத்தி கொடுத்தா எங்க அம்மா போய் அவங்க விட்டுறாங்க ஒரு பக்கம். நான் கிட்டே போல, எனக்கு பயமா இருந்தேன்னா பின்னாடி உட்காந்து ப்ரேயரே பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் உட்காந்து எல்லாம் நல்லபடியா நான் பேசாம டிஃபனையை முடிச்சுட்டு சமையல் முடிச்சுட்டு எனக்கு டயர்டா நான் போய் படுத்துட்டேன். 11:30க்கு 12 மணிக்கு இப்படியே இருந்து பாக்குறேன், அவன் ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டு இருக்கான். என்னடா கிளம்பிட்டியா அப்படின்னா, முகத்துல ஒரே சிரிப்பு. என்னடா இவ்வளவு சிரிக்கிற அப்படின்ற. இல்லம்மா அவ இது ரிவைஸ் பண்ணா, நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நான் எல்லாத்தையுமே சொன்னேன். பாரு, இதுதானா நான் இவ்வளவு நாள் சொல்லியிருக்கிறேன் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு. அது ட்ரை பண்ணவே இல்லை. இப்ப ட்ரை பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு என்ன சொல்றது, பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகுது. தட் நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி முன்னாடி படிச்சது எனக்கு வந்து ஞாபகமே வராது அப்படின்னு இருந்த அவனோட நம்பிக்கை அன்னைக்குதான் உடஞ்சு புது நம்பிக்கை உருவாச்சு. இல்ல, நான் படிச்சதெல்லாம் என் ஆழ் மனதுல இருக்கு, எனக்கு ஞாபகம் வரும், நான் கேட்கும் போது அது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உனக்கு அப்பதான் கிடைச்சது. சோ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, வாட் வி திங்க் நெகட்டிவ்லி that comes out as pattern உள்ள அதுக்கு தகுந்த கெமிக்கல் நமக்குள்ள செக்ரேட் ஆகுது, அதுக்கு தகுந்த வைப்ரேஷனல் ஃபீல்டை நம்ம கிரியேட் பண்றோம். அப்போ அதுக்கு தகுந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அட்ராக்ட் பண்றோம். அதுக்கு தகுந்த பீப்புள், அதுக்கு தகுந்த சிச்சுவேஷன், அதுக்கு தகுந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், everything is coming accordingly. So we should be very 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 clear and aware. என்ன பண்ணணும், பாசிட்டிவா எப்படி யோசிக்கிறது, பாசிட்டிவா இப்படி யோசிச்சு ப்ராக்டிஸ் பண்ண மறந்து கூட நெகட்டிவான வேர்ட்ஸ் வரவே வராது வாயில. எந்த சூழ்நிலையிலும் நெகட்டிவான திங்கிங் பேட்டர்ன் நம்ம மைண்ட் வந்து கிரியேட் பண்ணவே பண்ணாது. இட்ஸ் அ ஹேபிட் ஆக்சுவலி. பாசிட்டிவா யோசிக்கிறவங்க நல்லவங்க, நெகட்டிவா யோசிக்கிறவங்க கெட்டவங்க அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இதுல இருந்து டேபுல இருந்து வெளில வந்துடுங்க எல்லாரும். இட் இஸ் அ ஹேபிட் கிரியேட்டட். அது நல்லா நான் உணர்றேன். எனக்கு வந்து சுவாமிகள் வந்து எங்களுக்கு குரு வந்தவர் வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாசிட்டிவான அப்ரோச் அப்பயே சொல்லி கொடுத்ததோட விளைவு, நெகட்டிவா பேசினதை ஒத்துக்காததுனால பாசிட்டிவாவே பேசி பாசிட்டிவாவே அவரோட உபதேசம் எல்லாம் கேட்டே பழகினதுனால ஐ ஹவ் பேட்டர்ன்டு மை செல்ஃப். ஸோ அதனால எனி டைம் எனி பாசிட்டிவிட்டி பேட்டர்ன், எந்தெந்த பாசிபிலிட்டி வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி பேட்டர்னை வந்து கிரியேட் பண்ணிக்கிற ஒரு ஆற்றல் வந்து அந்த ஹேபிட் ஃபார்மேஷன்ல ரொம்ப அந்த ஆற்றல் வந்து ரொம்ப அழகா நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். வாட் எவர் கம் இன் யோர் லைஃப், வேர் யூ ஆர், கம் வாட் மே, பாத்துக்கலாம் அப்படின்னு ஏதா இருந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நோங்கிறது வராது. முடியாது, ஐயோ எப்படி இப்ப பண்ண போறோம், இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிக்க மாட்டேன். எல்லாம் அவர் பண்ண வைப்பாரு, நம்மள பாத்துக்கலாம், எல்லாம் முடியும். பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரூட் கிடைச்சிடுது உங்களுக்கு. நமக்கு அது தெரியவே இல்லை அப்படின்னாலும் நம்மள கரெக்டா அந்த வழியில கைட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து சேருவாங்க. அந்த விஷயத்த நமக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு யாராவது வருவாங்க. நமக்கு அந்த விஷயம் தெரியாம கூட இருக்கலாம், மேபி எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அதை செய்து கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல நபரை வந்து இறைவன் கொண்டு வந்து சேர்ப்பாரு. நம்மளோட வைப்ரேஷன் அட்ராக்ட் பண்ணும். ஸோ வாட் எவர் யூ வாண்ட், ஒன்றும் இல்லை, ஒரு முத்ரா ப்ரோக்ராமுக்கு நாங்க வந்து கார்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் இதை சொல்றது 2013 ப்ரோக்ராம்க்கு கார்டு ரெடி பண்ணும்போது என்னடா ஹெட்டிங் வைக்கிறதுன்னு இப்படியேதான் உட்காந்து தலையில கை வச்சுட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் நானு. ஹலோ. ஸோ அப்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இன்னுமே ஸ்ட்ரைக் ஆகல. அப்போ வந்து விரல்கள் வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம்னு கவிஞர் தாராபாரதியோட கவிதைகள் அந்த வார்த்தைய பத்தி பேசிட்டு இருக்கும்போது அது மாதிரி ஒண்ணு கிடைக்கணும். இதே வச்சிடலாமா மேடம், இது வேணாங்க, இது வந்து அவரோட லைனு, எனக்கு
வேற ஏதாவது புதுசா நம்ம ஏதாவது புதுசா யோசிச்சு வைக்கணுங்க. அவர் குடுத்ததே நம்ம என்ன வச்சுக்கிட்டு. நல்லாதான் இருக்குது இது. விரல் வெறுங்கை என்பது மூடத்தனம். விரல்கள் 10 மூலதனம். முத்ரா ப்ரோகிராம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ். பட் ஐ வாண்ட் மை ஓன் வேர்ட்ஸ். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி மேல பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கேன். அப்பா ஏதாவது 2 லைன் கூடாம்பா அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கும் போது விரல் நுனிகள் இணைய உடற்பிணிகள் களைய அப்படின்னு வந்துச்சு. ஆனா நான் இது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அதே டாபிக்கா போட்டோம். சோ அதே மாதிரிதான் என்னோட டாக்டரோட மேரேஜ்க்கும் இந்த கார்டு ரெடி பண்ணும்போது வேண்டுவதை வேண்டுங்கள் அப்படிங்கறத வந்து நிறைய பேர் அதை வேண்டுவதை வேண்டுங்கள், வேண்டுவதை வேண்டுங்கள். நல்லா இருக்கே. ஆமா. இதுல கொஞ்சோட புரியல, என்னன்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஏங்க நீங்க போய் என்ன என்ன வேண்டுறீங்க? பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டுறீங்க. ஏன்னா ஆனா அதையேதான் உண்மையே வேண்டுறீங்களா அப்படின்னா வெளியில வந்து என்னங்க பையனுக்கெல்லாம் எங்கங்க நானும் இந்த சாமிக்கு எத்தனை தடவை விளக்கு போட்டுட்டேன், ஒண்ணும் கிடைக்க மாட்டாங்குது. எங்கதான் இருக்காளா அந்த பொண்ணு, எப்பதான் அதெல்லாம் நடக்குமோ தெரியல. வேலையா எங்கங்க கிடைக்குது, கிடைக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் வேண்டுறோம். we want that, but are we really wanting that அப்படின்னா திருப்பி அங்க கொஸ்டின் மார்க். நம்மளே கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எனக்கு வேணுங்கிறத ஏன் நான் திரும்ப சொல்றேனா, அதையே நினைக்கிறேனா, அதுலயே வைப்ரேட் பண்றேனா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நோ. சோ நான் ஒண்ணு நினைக்கிறேன், நான் ஒண்ணு பேசுறேன், நான் ஒண்ணு செய்யறேன். நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் மூன்றிலையும் திரிகரண சுத்தி அப்படிம்பாங்க. 3 கரணங்களிலும் சுத்தி. இது 3ம் ஒற்றுமையா இருக்கணும். சோ ஆல்வேஸ் ஹாவ் பாசிட்டிவ் அப்ரோச். உங்களோட கிளாரிட்டி இன் இன்டென்ஷன். ஜோ டிஸ்பென்சா திருப்பி திருப்பி அவரோட அந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரல் புக்ல சொன்ன வேர்டு எனக்கு இப்ப இந்த இடத்துல ஞாபகம் வருது. ஆல்வேஸ் ஹாவ் கிளாரிட்டி இன் யுவர் இன்டென்ஷன் அண்ட் ஹாவ் எலிவேட்டட் இமோஷன். இந்த 2 தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய உணர்வுகள், நீங்க வேண்டது, நீங்க ஆசைப்படுறதெல்லாம் உயர்வான விஷயங்களா இருக்கலாம். ஆனா உங்களோட உணர்வு வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவா இல்லாம ஹேட்ரடு, ஆங்கர், ஃபியர், ஷேம், கில்ட், அப்பத்தி, ஓகே, இந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா, எலிவேட்டடா இல்ல அப்படின்னாக்கா தென் நிச்சயமா நம்ம நினைக்கிறது நடக்காது அப்படிங்கிற. உங்களோட இன்டென்ஷன்ஸ்ல கிளாரிட்டி இருக்கணும். உங்களோட விருப்பங்கள், உங்களோட ஆசைகள், உங்களோட தேவைகள்ல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கிளாரிட்டி. நம்பர் 1. நம்பர் 2, ஹையர் இமோஷன்ஸ். ஹையர் எலிவேட்டட் இமோஷன்ஸ்லாம் என்னென்ன? ஜாய், ஹாப்பினஸ், கிராட்டிடியூட், என்லைட்டனிங், பெனிடிக்ஷன். இதெல்லாம் வந்து நமக்கு எலிவேட்டட் இமோஷன்ஸ். நன்றி உணர்வு, சந்தோஷம், மகிழ்ச்சி, பணிவு, விழிப்புணர்வு, இதெல்லாம் எலிவேட்டடா நம்மளோட இமோஷன்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இன்டென்ஷன்ஸும் இமோஷன்ஸும் 2ம் மர்ஜ் ஆகும் பொழுது ஈஸியா ஒரு விஷயம் கிடைக்கும். எப்படின்னாக்கா நம்மளோட இன்டென்ஷன்ஸ்ங்கிறது கனெக்டட் வித் அவர் பிரெயின், இட் இஸ் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு. நம்மளோட இமோஷன்ஸ் இஸ் கனெக்டட் வித் அவர் ஹார்ட் அண்ட் இட் இஸ் மேக்னெட்டிக்கலி சார்ஜ்டு. சோ நம்ம யாரு? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பீயிங். எனக்குள்ள மின்சாரமும் இருக்கு, மின் ஆற்றலும் இருக்கு, காந்த ஆற்றலும் இருக்கு. மின் காந்த ஆற்றலின் கொத்து இயக்கம் தான் நான். ஓகேவா? ஆனால்தான் வந்து நான் ஒரு விஷயத்தை ஈர்க்க முடியுது, ஒரு விஷயத்த பவர்ஃபுல்லா பண்ண முடியுது அப்படின்னாக்கா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி தான் காரணம், மேக்னட்டிசம் தான் காரணம். அப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பீயிங்கா நாம இருக்கிறோம் அப்படின்னா இது 2ம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நாம உள்ள அதிர்வு கொடுக்கணும். எலக்ட்ரிக்கலி அதிர்வு கொடுக்கறதுக்கு நம்மளோட எண்ணம் பிரெயின் ஹெல்ப் பண்ணுது, நமக்கு மேக்னெட்டிக் அதிர்வுகள் கொடுக்கறதுக்கு நம்மளோட ஹார்ட் ஹெல்ப் பண்ணுது. இது 2யும் ரொம்ப பாசிட்டிவா நம்ம எடுத்துன்னு போயிட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கலா இங்க வானம் வசப்பட்டே தீரும். இந்த பாட்டுல கூட சொல்லுவாங்களே, வானம் எனக்கொரு போதி மரம், நாளும் எனக்கது சேதி தரும், ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் சேதி வரும்.
வருதா இல்லையா? வரும். நல்ல செய்திகள் நம்மள கண்டிப்பா நோக்கி வரும். ரொம்ப பாசிட்டிவான அட்மாஸ்பியரை உங்களை சுத்தி நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்கள. உங்களோட என்விரான்மெண்ட், உங்களோட கிளைமேட்ட எல்லாமே பாசிட்டிவா, எப்பொழுதுமே பாசிட்டிவா இருங்க. ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா உங்களுடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் மாத்துங்க. இது வரைக்கும் ஒரு இதை கொடுக்குறீங்க, இதை பத்திரமா கொண்டு போய் வையே அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேன். தொலைச்சிடாத 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 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். உடைச்சிடாத உடைச்சிடாத உடைச்சிடாத, வீணாக்கிறாத வீணாக்கிறாத வீணாக்கிறாத. ஸோ ஆல்வேஸ் சே பாசிட்டிவ்லி, எக்ஸ்பிரஸ் பாசிட்டிவ் எமோஷன்ஸ். பத்திரமா வச்சிருங்க, கொண்டு பத்திரமா வச்சிருங்க அப்படி சொல்லலாம். பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க, போய் ரீச் ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆல்வேஸ் சே பாசிட்டிவ்லி. பயமா இருக்கு, நல்லபடியா நீ போய் சேரணுமேன்னு இருக்கு சொல்லாதீங்க. பத்திரமா போய் ரீச் ஆயிட்டு பாரு. உங்களுக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் வரலையா? இதுதான் மகான்கள் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அருட்கா போட்டு அனுப்புங்க. உங்க குழந்தைங்களை அனுப்புறீங்களா? உங்களுக்கு ஃபியர் இருக்கா? அருட்கா போடுங்க. எங்குரு தீமையும் இணைத்தொடரா வகை கங்குலும் பகலும் மெய் காவல் செய் துணை அப்படின்னு 2 லைன்ஸ்ல பியூட்டிஃபுல்லான ஒரு அருட்காப்பு கொடுத்தாரு வள்ளலார். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாவும் பாதுகாப்பாவும் வழிநடத்துவதாம் அமையமாகன்னு மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. ரோமரிஷி ஒரு காப்பு கொடுத்திருக்காரு. காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கணனும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கா வாசமுனி கமலமுனி காப்புதானே அப்படின்னு சொல்லிட்டு ரோமரிஷியோட காப்பு. எது உங்களுக்கு அந்த நேரம் ஞாபகம் வருதோ, எதை டக்குன்னு சொல்ல முடியுதோ அதை சொல்லுங்க. ஸ்கூல்ல ஒரு சொல்லி கொடுத்த பிரேயர் கூட எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. Oh God, be with me through this day. Guide me to do what is right. Keep my way from what is wrong at home, at school, at work and at play அப்படின்னு. அதனால நீங்க எங்க போனாலும் ஒரு காப்பு போட்டுக்கோங்க. உங்களை சுத்தி ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கோங்க. குருமார்களை நினைச்சுக்கோங்க. குழந்தைங்க போகும்போது நினைச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் வெளில போனாலும் சொல்லுங்க. எல்லாருக்குமே சொல்லுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரம். நான் சமயத்துல இந்த ஃபிளைட் ஏதாவது நம்ம மேல பார்ப்போம், இதுல போறவங்களா நல்லபடியா போய் அவங்க இடத்துல போய் சேரும். ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணி பாக்குறோம், ப்ரே பண்ணிக்கிறோம். இந்த ஆம்புலன்ஸ்ல யாருக்கு இவங்க போறவங்க அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கணும். இதுதான் என்னோட பிரேயரா இருக்கும். தப்பாலாம் வேணுமா? அதுல இருக்கிறவங்க காப்பாத்துப்பானா, இல்ல இப்ப டெட் பாடி கூட சமயத்துல போலாம். அவருக்கு தேவைன்னா நல்லபடியா டிபார்ச்சர் தான். அதனால இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நீங்க நல்லபடியா அமைச்சு கூட ஒரு பிரேயர். ஸோ வி நோ, நம்மளுக்கு கேட்கவே தெரியாதுதான் நம்மளோட ப்ராப்ளமே. தப்பா கேட்போம், தப்பானவங்கள்ட்ட கேட்போம். எதை கேட்க கூடாதோ அதை போய் கேட்போம், எதை கேட்காம இருக்கணுமோ அதை போய் கேட்டுடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரடிக்டரி விஷயங்களை நாம பண்றதை மாத்திக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வார்த்தைகளை கரெக்டா பயன்படுத்துற ஒண்ணும் இல்லை. இந்த ஆம்புலன்ஸை பார்த்து ப்ரே பண்றதே பாருங்க. இதுலயும் அந்த விழிப்புணர்வு இருந்தாதான் இந்த மாதிரி நம்ம பிரேயர் வைக்க முடியும். ஸோ விழிப்புணர்வு கூட கூட உங்களுடைய வார்த்தைகள் மாறும். வார்த்தைகள் மாறி அதை பிரயோகிக்க வானத்தை எளிதாக வசப்படுத்த முடியும் என்று கூறிக்கொண்டு நல்வாழ்ப்பை தந்த சிவ அன்பே சிவம் சேனலுக்கும் பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஒரு ஆதரவு கொடுத்து நீங்க எல்லாம் கேட்க, இல்லைன்னா நான் யார் முன்னாடி உட்காந்து பேச போறேன். உட்காந்து பொறுமையா நீங்களாவும் கேட்டதுக்காக உங்களுடைய பொறுமைக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய ஆற்றலுக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த நல்வாய்ப்பு எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஏக இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு பங்கு கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வார்த்தையே இல்ல. என்ன சொல்றதுன்னு தெரியல. வார்த்தையே இல்ல ஆக்சுவலா மேடம். நிறைய விஷயத்த போட்டு அப்படியே சடசடன்னு போட்டு உடைச்சிருக்கீங்க ஒரு 40 நிமிஷத்துல. இல்ல உண்மையிலே யூனிக்கா இருக்கு உங்களோட சப்ஜெக்ட். சித்தர்கள்ல இருந்து இருக்கிறீங்க, ஓசோ புக்ல இருந்து இருக்கிறீங்க,
வேதாத்தி மகரிஷி கவர் பண்றீங்க, பிரம்மகுமாரி கவர் பண்றீங்க. டோட்டலி எல்லாமே மிக்ஸ் பண்ணி சுஜாதா மேடம் ஒரு புக் எழுதலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸ்மூதி இது ஸ்பிரிச்சுவல் ஸ்மூதி. ஏன்னா அதான் அது தேடி தேடி போய் எல்லாத்துலயும் சக் பண்ணதுதான். ஓஷோ சொல்வாரு, எதுக்கு இவ்வளோ இருந்தாலும் எல்லா மலர்கள்லயும் போய் அதுல இருக்கிற பியூட்டிய வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதான் ஃபுல் டிவைன் எனர்ஜில இருக்கீங்க. காசிக்கு போயிட்டு வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா பேசியிருக்கீங்க இன்னைக்கு. ரொம்ப 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 நன்றி. எல்லாமே காசி விஸ்வநாத விசாலாட்சி அருள்னால ரொம்ப சிறப்பா இறைவன் அருள் கிடைக்கட்டும். அதுல வேடிக்கை என்ன தெரியுமா, எனக்கு வந்து வெயில் எதுவுமே இந்த விசாலாட்சி கோயிலுக்கு போக முடியல. இந்த கூட்டு போறேன் அப்படின்னா அதுவும் அன்னபூர்ணி இதுவும் போய் பார்க்கவே முடியல எனக்கு. ஒரே அந்த டைம் அப்ப அங்க ரஷ்ஷா இருந்துச்சு. எனக்கு வேற அந்த படியெல்லாம் இறங்கி போறதெல்லாம் என்ன சாரி நடக்கிறதுல ரொம்ப கால் வலி. 2 நாள்ல ஏறி இறங்குனது எல்லாம் பண்ணல. சோ நான் வந்து என்ன பண்ணேன், அன்னபூர்ணிக்கும் காசி விசாலாட்சியும் போகவே இல்லையடின்னு திருப்பி நான் அடுத்த தடவை ஒரு 3 கூட்டிட்டு போறேம்மா, இதெல்லாம் பெரிய ஒரு சாமி பார்த்து உள்ள மனசுலயே நினைச்சுக்கோமா, நீ இவ்வளவு தியானம் பண்ற, நீ இன்னும் அந்த கோயில் போல இந்த கோயில் போல எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஒவ்வொன்னுத்துக்கும் ஆளை ஹெல்ப் பண்ணுக்க, எல்லாத்துக்கும் டிராபிக் வேற. அதனால வந்து அந்த பையனை கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியிருக்கு. என்னால நடந்து அந்த இதுல போக முடியல. சோ அப்ப இந்த சூழ்நிலையில இன்னைக்கு கிளம்புறேன். இன்னைக்கு உட்காந்துருக்கோம் வெயிட்டிங் ரூம்ல. அந்த தங்கி இருக்கிற இடத்துல வந்து வாண்டர்னு ஒரு இடத்துலதான் தங்கி இருந்தோம். ஃபுல்லா ஹாஸ்டல் மாதிரி கொஞ்சம் ஹைஃபையா நல்லா மெயின்டைன் பண்றாங்க. அதனால இவ எப்போ போனாலும் அங்கதான் தங்கிப்பா. அவ 10வது தடவை போறா என் பொண்ணு. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிறேன் காசி. எப்படி இருக்கு பாருங்க. சோ அப்ப நான் போனோடனே வந்து அன்னைக்கு அந்த வெயிட்டிங் ரூம்ல உட்கார்ந்துருக்கும் போது 2 கேர்ள்ஸ் வந்தாங்க. ஒரு பொண்ணு நார்வேல இருந்து, ஒரு பொண்ணு பாரிஸ்ல இருந்து. என் பொண்ணு ஏதோ ஒரு புக் உட்காந்து படிச்சிருந்தா, நான் அப்படியே சார்ஜ் போட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தேன். இந்த 2 பொண்ணுங்களும் பார்த்தா அழகா புடவை கட்டிட்டு, புடவை இந்த பக்கம் போடுறதுக்கு பதில் இப்படி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தாங்க. நான் உடனே அவங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணேன். வெரி நைஸ், யூ போத் ஹாவ் டேக்கன் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ் வேரிங் அவர் இந்தியன் சாரீஸ். சோ நைஸ், யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல், யா கம் ஹியர் அப்படின்னு. உடனே கிட்ட அதுங்க சின்ன பொண்ணுங்க தான், ஹார்ட்லி 21 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பசங்களுக்கு. உடனே கிட்ட வந்தோன்னா அதுங்க எதிர்பார்க்கல. உடனே அவங்களை ஹக் பண்ணின்னு ஒரு முத்தெல்லாம் கொடுத்தானே அதுங்களுக்கு ஒரே சந்தோஷமா ஆயிடுச்சு. 2 பேரோடையும் போட்டோ எடுத்தோன்னே ஏத்தாப்புல ஹைதராபாத்ல இருந்து வந்த பொண்ணு, அந்த பொண்ணு எங்களை எல்லாரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்தா. எங்களை போட்டோ எடுப்பா அப்படின்னா உடனே அந்த பொண்ணு போட்டோ எடுத்தவ அவமாட்டு போயிட்டா. இந்த பொண்ணுங்களும் நாங்க திருப்பி அது பேர் என்ன ஷாப்பிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஷாப்பிங் போயிட்டாங்க 2 பேரும். இந்த பொண்ணு பாக்குறேன், என் பொண்ணுகிட்ட சொல்றேன், போட்டோ எடுத்தாங்க, அவங்க கொடுக்கவே இல்லை. அந்த பொண்ணோட நம்பர் நமக்கு தெரியாது, அவ மாட்டும் எடுத்தா, அவ போயிட்டா, இதுங்களும் போயிடுச்சு. முன்னாடி நான் ரொம்ப ஆசையா இதுங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டேன் நானு அப்படின்னு. சரி விடுமா, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டா. எது சொன்னாலும் நம்ம ஏதாவது சொன்னோம்னா விடு அப்படின்னு விட வேண்டியது. சரின்ட்டு சரி எல்லாமா அவன் செயல் அப்படின்னு விட்டுட்டேன். You won't believe friends, கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு கிளம்புறதுக்கு ஒரு 2 minutes முன்னாடி அந்த பொண்ணு 5 minutes முன்னாடி அந்த பொண்ணு வருது. ஷாப்பிங் இனிமேல் தான் நான் போகணும், எனக்கு ஒரு மாதிரி இந்த சாரி சேஞ்ச் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னோடனே, வா நான் வந்து உங்களை மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டேன். இந்த பொண்ணு பேர் மெலிசா. ஓகே, அந்த இன்னொரு பொண்ணு பேர் லிசா. ஐயோ அந்த பொண்ணை விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டே வாசலுக்கு வரேன். வந்து வண்டி ஏற போறேன், இந்த பொண்ணு அங்கேருந்து வருது. ஏய் லிசா அப்படின்னு, ஹாய் ஆண்டி அப்படின்ட்டு வந்தோடனே, கம் வீல் டேக் ஒன் செல்ஃபி அப்படின்ட்டு அதோடையும் செல்ஃபி எடுத்துட்டேன். எனக்கு இது எப்படி அந்த ஃபீலிங், அந்த இன்ட்யூஷன் வந்து கார்ல ஏறும்பொழுது அந்த விசாலாட்சி அன்னபூர்ணிய பார்க்கவே இல்லையே கடைசியில அப்படின்னு நினைக்கிறேன். விசாலாட்சி அன்னபூர்ணியமா வந்து நாங்க உன்னை காட்சி கொடுத்துட்டோன்றாங்க. ஸ்டண்ட் ஆக்சுவலி. அப்ப எனக்கு அந்த மெலிசாவும் லிசாவும் வந்துதான் விசாலாட்சி அன்னபூர்ணி. ஓகே, எனக்கு அப்படியே உள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துருச்சு. ஏன்னா தெய்வம் மானுஷ ரூபேனா அப்படிமா, ஏன்னா
அப்ப அந்த அந்த பொண்ணுங்களோட போட்டோ எடுத்துக்கலன்னு நினைச்சுக்கிறேன். அந்த பொண்ணுங்க வேணா அவங்க சாரி அவங்க ஃபாரினர்ஸா இருக்கனால மாடர்ன் ட்ரெஸ்ல கூட இருக்கலாம். 2 பேரும் சாரியில வேற வந்து அந்த மெலிசா லிசா ரூபத்துல வந்து உனக்கு காட்சி கொடுத்துச்சேனேங்கிறாங்க விசாலாட்சி அன்னபூர்ணி. என்ன சொல்லுவீங்க நீங்க? எனக்கு உள்ள டக்குன்னு இவங்களோட அது கம்பைன் ஆகுது. ஏன்னா அவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேன். அவங்களோட போட்டோவும் நான் எடுத்துக்கிட்டது, என் போட்டோவும் என் கைக்கு வரல. ஆனா கிளம்புற நேரம் அகெயின் ஐ எம் பீயிங் பிளெஸ்ட். சோ எஸ், தே ஆர் அன்னபூர்ணி அண்ட் விசாலாட்சி. எல்லாத்தையுமே இறை ஸ்வரூபமா பார்க்க தெரிஞ்சிச்சுன்னா எல்லார்கிட்ட இருந்து சிவனும் வெளிப்படுவாரு, எல்லார்கிட்ட இருந்து சக்தி வெளிப்படுங்கிற ஒரு பெரிய ட்ரூத் அன்னைக்கு வந்து எனக்கு இன்னும் நல்லா அழகா உணர்த்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெரி ட்ரூ நீங்க சொல்றது. அதனால வந்து பெரிய சார்ஜ் பண்ணி தான் அனுப்பியிருக்கிறாங்க. தேங்க்யூ. இல்லப்பா, நான் நேத்து நீங்க கால் பண்ணியிருந்தீங்க. நேத்து நீங்க கால் பண்ணும்போது நான் குலதெய்வம் கோயில் பெரியபாளையத்துல இருக்கேன்னு. எங்க கோயம்புத்தூரா சேலமா அப்படின்னீங்க. இல்லம்மா, நான் கோவில் பெரியபாளையம் கோவில்ல இருக்கேன். ஆர்னி நியர் போய் பெரியபாளையம் கோவில், ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போறேன்னு. காசி விஸ்வநாத தரிசனம் பண்ணிட்டு இப்பதான்ப்பா உட்காந்துட்டு இருக்கேன் போது கண் கலங்கிருச்சு. கோயில்ல லைன்ல நிக்கும் போது சிவ சிவா உங்களுக்கு போன் பண்ணும் போது காசில இருந்து பேசுறாங்களா, இறைவா இறைவா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இருந்தேன். வந்துருவேன்பா, வந்துருவேன். ஃபிளைட் இருக்கு, ஃபிளைட் முடிச்சிட்டு நான் வந்துருவேன், வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் மறுநாள் நீங்க போன் பண்ணி வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்களா சண்டே அன்னைக்கு கோயில்ல இருந்துகிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். அதுதான் இறைவன் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல இருந்து காட்சி அளிப்பார். அது நான் உணர்ந்திருக்கேன். எப்படின்னா, நான் நிறைய கோவிலுக்கு போகும்போது சூட்சமா உணர முடியும். தானா வந்து என்ன பொருள் கிடைக்கும், தானா வந்து ஒரு மாலை போடுவாங்க, தானா வந்து ஒண்ணு எதனா ஒண்ணு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய விஷயம் சூட்சமா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படி போகுது. நிறைய ஒரு 25 பேருக்கு மேல இருக்கீங்க. டக்கு 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 டக்குன்னு டவுட் கேளுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேதா மேடம் நீங்க ஆரம்பிங்க. அம்மா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்கம்மா உங்க ஸ்பீச். நீங்க வந்து பேசவே வேண்டாம், நீங்க வந்து உட்கார்ந்தாலே போதும். எங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா இந்த மொபைல் மூலியமா எங்களுக்கு வந்துருது. ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு நீங்க இதுதான் பேச போறீங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்கம்மா. கண்டிப்பா நம்ம பாசிட்டிவா தான் இருக்கணும். அப்பதான் நம்மளை சுத்தியும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதுதான் நம்மள பாசிட்டிவ் மக்களை நம்ம கிட்ட ஈர்க்கும். நம்ம கிட்ட நெகட்டிவ் பீப்புள நம்ம கிட்ட வரவிடாம பண்ணும். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள். அப்புறம் நீங்க அந்த உங்க லைஃப்ல இருந்தே பர்சனலாவே சொல்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப மிராக்கிளா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க அந்த குழந்தை டெலிவரி ஆன இதுவும் சொல்லியிருக்கீங்க, அது நான் கேட்டிருக்கேன். அதான் நான் நினைச்சேன், என்ன இந்த அம்மாக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட்டுமே அப்படி மிராக்கிளாவே நடக்குது அப்படின்னு ரொம்ப எனக்கே ஷாக்கா இருக்கு. உங்க உங்க லைஃப்ல இருந்தே நீங்க சொல்றது, வெளியில இருந்தே சொல்லாம. அப்போ நீங்க எவ்வளவு பாசிட்டிவிட்டியா இருந்தா நீங்க எல்லாமே அப்படியே நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் பாருங்க. ரொம்ப பிளஸ்டு சைல்டுமா நீங்க, உண்மையாவே. அதுவும் உங்க ஸ்பீச் கேட்கறதுக்கு நாங்க நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும் இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஏன்னா வந்து எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. நம்ம நார்மலா வீட்டுல நம்ம பேசும்போது நம்ம அரிசி இல்ல பருப்பு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேணும் எது நமக்கு வேணுமோ அதை சொல்லி வேணும்னு கேட்கணும். அது மாதிரி வேண்டிக்கிறதும் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படி வேண்டாம பாஸ் ஆகணும் அப்படி வேண்டிக்கணும். பசங்க ஏதாவது விழுந்தா விழுந்துடாத அப்படி சொல்லாம பார்த்து பத்திரமா விளையாடு அப்படி சொல்லணும். அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வேர்ட்ஸ் நிஜமாவே வார்த்தையில ஒரு கான்சியஸோட பேசினா கண்டிப்பா அந்த வைப்ரேஷன் நமக்கே திரும்பி வரும். அது கெட்டதும் சரி நல்லதும் சரி, இல்லைங்கம்மா? சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சூப்பர், கரெக்ட் தான். ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நாட்டுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. ஒரு ஸ்கூல் டேஸ்ல 10th வந்து படிக்கிறேன், ஓகேங்களா? 10th படிக்கும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆக்சிடென்ட், ஒரு சைக்கிள்ல ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம்ல ஒரு சிக்கன் பாக்ஸ், டைஃபாய்டு ஃபீவர். இந்த அந்த 1 இயர்க்குள்ளேயே மோர் தென் வந்து ஒரு 200 நாள் ஒர்க்கிங் டேல 150 நாள் லீவு. 10th ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, முத்திரையே குத்திட்டாங்க, இவன் வந்து பாஸ் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி. நான் ஒரே ஒரு விதரம் போட்டேன், நான் கும்போத ஈஸ்வரன். நான் சின்ன வயசுல 4 வயசுல இருந்து சிவன் கோயிலுக்கு போற ஆளு. ஒண்ணுமே இறைவா நீதான் எனக்கு சொன்ன, எதா இருந்தாலும் நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 1 வீக் உட்காந்து பரீட்சை எழுதுன்றா. எக்ஸாம் கிளாஸ் அட்டன் பண்ணல, ஸ்கூல் 10th ஃபுல்லா ஸ்கூல் போகல, எங்கேயுமே போகல. அந்த 10 நாள்ல உட்காந்து பரீட்சை எழுதுந்து
அப்படியே மார்க்கும் சரி, அப்படியே பாஸ் ஆனேன். பாஸ் ஆயிட்டு டிப்ளமோ சேர்றதுக்கும் நம்ம ஒரு டிகிரி ஒண்ணு பண்ணிட்டுக்காக நம்ம ஒர்க் இது பண்றோம். அப்பயும் எனக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கல அந்த பீரியட்ல. அப்போ வந்து பாலிடெக்னிக் சீட்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 10th முடிச்சிட்டு சீட் வந்து மார்க் 400 450 அப்போ இருந்தாதான் வந்து அந்த பீரியட்ல எல்லாம் இந்த டிப்ளமோக்குள்ளேயே போக முடியும். இல்லைன்னா அந்த சீட்டு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அங்கேயும் எனக்கு ஒரு ட்விஸ்ட். திருப்பி இறைவன் நான் போய் வேண்டேன். பாஸ் ஆகணும்னு கேட்டேன், பாஸ் பண்ண வச்சுட்டேன். இப்போ எனக்கு காலேஜ் சேரணும், இல்ல +1 +2 சீட்டு தர மாட்டாங்க. சரி, எங்க தாத்தா பாட்டியோட ஆசை வந்து எனக்கு டிப்ளமோ முடிக்கணும், டிப்ளமோ மெக்கானிக்கல் தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. நீரா எனக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும். அங்கேயும் ஒரு ட்விஸ்ட், நான் வந்து சீட்டுக்குள்ள பாக்குறேன். அங்க சீட்டுக்கு போயும் அங்கேயும் போயிட்டு அங்க 2-3 ட்விஸ்ட் 3 வருஷத்துல. அந்த மாதிரி நான் கரண்ட்ல பெர்சன்டேஜோட பாஸ் ஆக்குறேன், 80% பாஸ் ஆகி வெரி என்னோட குட். கூட பிறந்த பசங்கலாம் ஒர்க் பண்றாங்க, எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. முடிச்சு 3 நாள்ல ஒர்க்ல போய் ஜாயின் பண்றேன், ஆன் ரோல் பர்மனன்ட் ஜாப்ல. எல்லாமே இறைவன் தான். நம்ம எதுவுமே வந்து பிரசன்ட் லைஃப்ல அப்படியே பாஸ் ஆகி போகும்போது எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே இன்பமா நம்ம பாசிட்டிவா நினைக்க 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 இது மோர் தென் இது ஆயிடுச்சு பல ஆண்டுகள் பிஃபோரா. அதனால அந்த லைஃப் நினைக்கும் போது இப்போ எனக்கு ஞாபகம் வந்துரு. வேற யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? வித்யா சூப்பர் மேடம் சூப்பர். இல்ல எனக்கு லைஃப்ல வந்து ஆமாப்பா ஸ்கூல் பிரின்சிபல் சொல்றோம், இவன் வந்து திருப்பி வந்து டுட்டோரியல் தான் போடணும், வாய்ப்பு இல்ல, ஸ்கூலுக்கே வரல எப்படி பாஸ் ஆகுவான்னு சொன்ன ஆளு 10th ஸ்கூல்ல திரும்பி பாக்குற அளவுக்கு பாஸ் பண்ணி வெளியே வந்தேன். வெரி குட். இல்ல அந்த ஞாபக சிம்டம்ஸ் வந்தது. நான் என்ன நினைச்சேன்னா, நான் எப்பயுமே ஸ்கூல் படிக்க சொல்லி சொன்னா நம்ப மாட்டீங்கப்பா, காவி வேஷ்டி கட்டிட்டு கோயிலுக்கு போன ஆள் நானு. அப்படி இருக்கும்போது பாத்துக்கோங்க, அதுதான் காவி வேஷ்டி கட்டிட்டு பிரதர்ஷனால கோயிலுக்கு போற நாள். அப்படி இருந்த ஆள் வந்து எப்படியோ மாறி பாஸ் ஆகி ஒரு டிகிரி முடிச்சு ஒர்க்குக்கு போய் ஒர்க்ல நல்லா சக்சஸ் ஆகி இப்போ பிசினஸ் ஆரம்பிச்சு பிசினஸ் நல்லா ரன் பண்ணிக்கிட்டு மோர் தென் அப்படி போயிட்டு இருக்கு. அதான் அவரோட இதுதான். நம்ம அதை நம்பி எல்லாருமே அப்படியே இது பண்ணிட்டு போனோம்னா இருக்கும். நான் அங்க வந்து இப்ப கிளாஸ் ஜாயின் பண்ணி நான் இது பண்ணிக்குவா, முடிச்சுட்டாங்களா? வேற யாராவது சொல்லணுமா? டவுட் என்ன இருக்குங்களா வித்யா மேடம்? வணக்கம் சுஜாதா மேம், கதைக்கலாமா? டைம் ஆகுதா மேம்? சொல்லுங்க மேம். வணக்கம் மேம். உங்களுக்கு நன்றி சொல்லணும், நல்ல ஒரு ப்ரோக்ராம். உங்களோட வைப்ரேஷன் இப்ப கிட்டத்துல ஜஸ்ட் நான் அப்ப உங்களோட ஒரு 1 வீக் 2 வீக்கா கதைக்கணும்னே நினைச்சிட்டு இருந்தேன், கதைக்க முடியாம போயிருச்சு. ஆபீஸ்ல கொஞ்சம் சின்ன பிரச்சனையாகி ஒரு புக்கு காணாம போனோன்னே நீங்க தான் எடுத்து வச்சுட்டீங்கன்னு ரொம்ப ஆர்கியூமெண்ட். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, தலையெல்லாம் சுத்தி போய் அப்படியே இருந்தேன் பேசாம. அப்புறம் ரைட்டு அப்படின்னு அது கொஞ்சம் லெட்டர்லாம் எழுத சொல்லி கொஞ்சம் பிரச்சனையா போயிருச்சு. வீட்டுக்கு வந்தும் சொல்ல முடியல, யார்கிட்டயும் பேசவும் முடியல, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஆபீஸுக்கு போனாலும் சரியான ப்ரெஷரு. சொன்ன வரையும் பேச மாட்டேங்கிறாரு. என்னோட ஆடிட்டுக்கு எல்லாம் புக்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அவரோட தான் நான் வேலை செய்யணும். இப்படி இருந்தேன். கடைசியில போன சாட்டர்டே வந்து இது பண்ணோன்னே அது கொஞ்சம் பிரச்சனையாகி அந்த லெட்டரை கிழிச்சு வீசிட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்தோடனே அதை பார்க்கவே இல்லை. அப்புறம் ரைட் அப்படின்ட்டு நான் சொன்னேன், சாரி கோச்சுக்காதீங்க, நீங்க வயசுல பெரியவங்க, நான் வந்து உண்மைக்குமே இந்த புக்கை எடுக்கல, ஆனா என்னதான் இருந்துச்சு. அப்பயும் அவர் இல்ல சொல்றாரு, இல்ல நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க, கணக்கு தப்பா எழுதுனால நீங்க எடுத்து வச்சுட்டீங்க, ரைட்டு பரவாயில்ல என்னமோ அப்படின்னு ஒரு மாதிரி பேசி முடிச்சு ஒரு மாதிரி முடிஞ்சு மேம். நேத்தோட பிரச்சனை முடிஞ்சு தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடி வந்துட்டேன். எனக்கு 3 வாரமா சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல, யோசிக்கவும் முடியல, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க உண்மைக்கு. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து என்ன, அவங்க நம்மளோட கதைக்கணும், இல்லைன்னா நம்மகிட்ட கேட்கணும், இல்லாம அவங்களே முடிவு எடுத்தோன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாம போயிருச்சு. தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீங்க பேசும்போதுங்க, நீங்க பேசும்போது 3 இடத்துல இது சொன்னீங்க. உங்க மேரேஜ் நடக்கும்போது அந்த குரு அந்த அவங்க மூலமா நடந்ததுன்னு சொன்னீங்க. முதல் குழந்தை பிறக்கும்போது அந்த அவர் இங்க இருக்கிறாரு, அன்னைக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னீங்க. 3வது வந்து அந்த பாசிட்டிவ் திங்கிங் பத்தி குரு சொல்லியிருக்கான்னு சொன்னீங்க. அந்த 3 பேர் யாருங்கிறது கொஞ்சம் சொல்ல முடியுமா? புரியல. நீங்க உங்க மேரேஜ் நடக்கும்போது அந்த குரு யாருன்னு கேக்குறீங்களா? திரு வேணுகோபால சுவாமிகள்னு புஞ்சை புளியம்பட்டியில இல்ல இப்ப அவரு அங்க ஈரோடு தான், பக்கத்துல தான். இல்ல ஈரோடு பக்கத்துல தான் இருக்கு, தெரியும், சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா, அவரு சாமி அம்மா தான் இருக்காங்க இப்ப. அவரு வந்து இதாயிட்டாரு, முக்கிய அடைஞ்சிட்டாரு. ஓகே ஓகே.
ரெண்டாவது உங்க முதல் குழந்தை பிறக்கும்போது அவங்க இருக்கிறாங்க, அன்னைக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னீங்க, அவர் யாரு? யாருங்க? இல்ல முதல் குழந்தை அவர்தான் பிறக்கும்போது அவர்தான் எனக்கு அவர் மேரேஜ் இங்க பண்ணி இருக்கிறார், வச்சது. அவரே அவரே தானுங்களா? அவர்கிட்ட அது இன்னொரு சேனல்ல கூட அன்னைக்கு பேசினேன். சரி இன்னைக்கு அதை எடுத்தோம்னா அது டைம் ரொம்ப ஆயிடுமே அப்படின்ட்டு அவரோட பிளெஸிங்ல தான் அந்த சைல்டும் வந்து அவர் பிறந்து அவர் கைக்கு தான் அந்த குழந்தையே போச்சு. அந்த அளவுக்கு அது அந்த விஷயம் நடந்துச்சு ரொம்ப அக்யூரேட்டா. அதை நான் இன்னொரு நாள் சொல்றேன், சரிங்களா? இல்ல நீங்க அவங்க அவர்தான் யாருன்னு தெரிஞ்சுட்டா எப்படி கேட்டேன். நீங்க வந்து சொன்னீங்க அதாவது இல்ல டேட் அந்த இல்ல அவங்க விஷயத்த ஏன் கொடுத்த டீடைல்டா டேட் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன்னா, பரவாயில்ல. அவ்வளோ ஒரு அது சொல்லவே தெரியல எனக்கு இப்ப என்ன இல்ல அதான் சொல்லணும்னு. டிலே, அதாவது ஒரு வாரம் கழிச்சு குழந்தை பிறக்க வேண்டியது ஒரு வாரம் முன்னாலேயே பிறந்திருக்குது. கரெக்ட் தானுங்க? 15 நாள் அதுதான். முன்னாடி ஆமா மார்ச் 8 ஆமா கொடுத்த ஆமா. டேட்டுக்கு நான் ஜூன் 17 அதான் பிப்ரவரி 17 நான் கேக்குறேன். 17ஆம் தேதி நார்மல் டெலிவரியில நல்ல வெயிட்டோட குழந்தை பிறக்குதுன்னா அதெல்லாம் ஆச்சரியம் தானே. நம்ம நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்களாம் வந்து மழை வருவதும் மழை பிறப்பதும் மகேஷனுக்கு மட்டும்தான் தெரியுமாங்க. அவரோடய சண்டை போட்டு வாங்கியாச்சு. சரிங்க, அங்க கிளாஸ் ஸ்டார்ட் கடைசியா ஒண்ணே ஒண்ணு, அந்த பண்ணிருப்பாங்க. பாசிட்டிவ் திங்க் பத்தி சொல்லும்போது குரு சொல்லிக்க அந்த மாதிரி சொல்லுறது அதுவும் அவரே தானுங்களா? பாசிட்டிவ் திங்கிங் பத்தி சொல்லும்போது அவரேதான். எனக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல வந்தது. அவரு போட்டு விட்ட பேஸ்மெண்ட் தான் இன்னைய வரைக்கும் நமக்கு எல்லா விஷயத்திலயும் போறது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ சோ மச். வித்யா மேடம், நித்ய கல்யாணி மேடம், செல்வம், லதா செந்தில், அபிராமி, உங்களுக்கு என்ன டவுட் இருக்குங்களா? ரொம்ப அருமையா இருந்தது மேடம், உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி தான் மேனிஃபெஸ்ட் நம்ம பண்ணும்போது நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு என் வாழ்க்கையில கூட. இது நிறைய பேருக்கு உங்களுடைய லைஃப்ல நடந்ததுதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ so much. வித்யா மேடம், யார் நன்றி சொன்னது? உங்க நேம் சொல்லி நன்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மேடம் கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்ததுங்க மேம். நன்றி. உங்களோட இதுவே அப்படியே அந்த பாசிட்டிவ் வைப் ரொம்ப அப்படியே ரீச் ஆகுதுங்க மேம். தேங்க்யூ so much. தேங்க்யூங்க மேம். தேங்க்யூ மேம். மேம் உங்களுக்கு ஒரு குரு இருந்த மாதிரி நீங்க எங்களுக்கு குரு, அப்படி ஒரு குரு எனக்கு ரொம்பவே. சரி, நன்றி. உண்மையிலேயே இந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் பகிர்றேன், மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு மெடிடேஷன் கிளாஸ் வேற இருக்கு, இறைவன் சித்தம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பகிர்ந்தேன். சுஜாதா மேடம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சொன்ன விஷயம் தான். ஏதோ ஒரு குரூப்ல ஏதோ ஒரு கூகுள் மீட்ல ஜூம் மீட்ல சந்திச்சோம். ராஜரிஷி தியான மையம் சொல்லி ஒரு கூகுள் மீட்ல சந்திச்சு அந்த அதுல வந்து ஓஷோவை பத்தி மேடம் பேசுறாங்க. அங்க இன்ஸ்பயர் ஆகி அங்க வந்து ராஜரிஷியான நம்பர் கேட்கிறாங்க. டாக்டர் சார் நீங்க நம்பர் கொடுத்துதான் ஆகணும். அவர் கொடுக்கவே மாட்டேன். உங்களுக்கு எதுக்கு அவங்க நம்பர்? அவங்க எல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நம்பர் தானாவே நம்பர் கிடைச்சிரு. மேடமோட நம்பர் எல்லாமே இறைவன் மட்டுமே. நம்ம நினைக்கிறோம், வேணும்னு நினைக்கிறோம், அந்த விதைய போடும்போது எப்படியோ கனெக்ட் ஆகுறாங்க. கனெக்ட் ஆகும் போதும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும்போது அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும்போது சொன்னா நம்ப மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் கிளாஸ் இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து டெலிவரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு 1 வீக்குள்ள கிளாஸ் கொடுத்தாங்க மேடம். சொன்னா நம்புவீங்களா? யாருக்குமே தெரியாது, எனக்கு பர்சனலா எனக்கு மட்டும் தெரியும். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிட்டு கிளாஸ் கொடுத்தாங்க. போன் பண்ண போது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கேன், நாளைக்கு ஆப்ரேஷன் ஜி, நான் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு 1 வீக் கழிச்சு நான் டேட் சொல்லிடுறேன், நான் கிளாஸ் கொடுத்துக்கிறேன் ஜி, நான் எங்கனால கிளாஸ் எடுத்துடுவேன். அந்த கான்பிடன்ஸ் லெவல் தான் இந்த அளவுக்கு அவங்களை வந்து ஓட வைக்குது. அந்த கான்பிடன்ஸை நம்மளே வந்து மாத்தணும். உண்மையான குருவா நினைச்சு நம்ம பயணம் பண்ணும்போது நிறைய விஷயத்த உணர முடியும். கோடான கோடி நன்றிகள். சிவார்ப்பணம் தான் என் வாயில வரும். ஏன்னா வந்து சிவார்ப்பணம்னா இறைவன் கிட்ட வந்து சரணாகதியா ஆயிடுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றிங்க மேடம். நான் போட்டு உங்களுக்கு யூடியூப் ஷேர் பண்றேன், நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much. நன்றி.